என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரோலிங் சேனல் சொன்னோம்னா EMPTY HAND தான். இன்றைக்கி அந்த சேனல் 1.69 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் குறைஞ்சது 500K வியூஸ் ஆச்சும் இருக்கும். இப்படி வேறு லெவலில் போயிட்டு இருக்குன்னா எப்படா அந்த சேனல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். வாங்க. கண்டிப்பாக இவங்க வீடியோ பார்த்துட்டு நாம் என்றைக்கு இப்படிலாம் ஃபேமஸ் ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகலாம். எப்படி தானே கேட்குறீங்க? இன்றைக்கி பட்டையை கிளப்புற இதே அஜித் அண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தா அப்போ கொரோனா டைம்னால அதை பற்றி அவேர்னஸ் வீடியோ, மூவி ரிவ்யூன்னு என்னெல்லாமோ முடியுமோ எல்லாமே போட்டிருக்காரு. பட் அது எதுவுமே அவருக்கு செட் ஆகலைன்னு தெரியுது. மேக்ஸிமம் வியூஸ் 1.6K வரை தான் வந்திருக்கு. அப்போது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், அவருக்கு எந்த கேட்டகரி செட் ஆகும்னு ட்ரை பண்ணியிருக்கலாம்னு கூட சொல்லலாம். இல்லை கொரோனா டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். எப்படியோ அவர் விடாமல் ட்ரை பண்ணி கடைசியில் ட்ரோல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எதுவும் எடுத்தது சக்ஸஸ் இல்லை. பட் அவரோட ஒவ்வொரு வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் கண்டிப்பாக அவரை கழுவி ஊற்றிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஒரு வீடியோ கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பாடி ஷேமிங் பண்ணி வீடியோ போட்டப்போ நானே உங்களை திட்டியிருக்கேன், பட் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரியும். இப்போ ஃபேமஸ் ஆகியிருந்தவங்க எல்லாம் ஒரு காலத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வந்தவங்க. அப்போது அவருக்கு எது செட் ஆகும்னு கேட்டகரி செட் பண்ணி யூடியூப்பில் க்ரோ ஆகிட்டு இருக்காரு. ஈவன் அவரோட அந்த ஸ்மைல் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். அவரோட ஸ்மைல்கே வேறு லெவல் ஃபேன் பேஸ் இருக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்போ அவர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டிக்டாக் வீடியோஸ், மூவி சீன்ஸ், டப்பிங் மூவிஸ், அதாவது ஸ்க்ரிஞ்சாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி சாங்ஸு, அதே மாதிரி டபுள் மீனிங் சாங்ஸ், இப்படி எது எடுத்தாலும் அதை ரொம்ப ஒரு முகம் சுளிக்காமல் அது மற்றவங்க ரசிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே பண்ணலை. பட் அவரோட ஒவ்வொரு வீடியோஸும் எடிட் பண்ணி ட்ரோல் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கு ஒரு புதிய டைமென்ஷனே கொடுத்து நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா பிஜிஎம், ஆடியோஸ், எஸ்எஃப்எக்ஸ், அதாவது பின்னாடி அந்த ட்வைங் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும் இல்லையா, சிரிக்கிற மாதிரி அந்த எஸ்எஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அவரோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னத்தான் இவர் சொல்கிறாரு, என்னத்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. அவரோட வீடியோஸும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பீப்புளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குன்னே சொல்லலாம். அதனாலே பல மக்கள் இந்த சேனலில் லைக் பண்ண ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி ஹியூமர் சென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஃபேமஸ் ஆகலாம். ஜஸ்ட்டு டிக்டாக் வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு காமெடியாக தெரிறதை எடுத்து வச்சு நாம் அதை கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கலாம். சரி நான் கொஞ்சம் ஷை டைப், என்னால் ஃபேஸ்லாம் காட்டி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. பட் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் இங்கே மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருந்தாலோ அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வரட்டா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறையா போடுங்க.